ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் 360 சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் கேட்டுட்டு இருந்தது தான். ஸோ ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ்க்கான டிக்கெட் எப்போ ரிலீஸ் ஆகுது, என்ன டைமில் ரிலீஸ் ஆகுது, எந்த ஆப்பில் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த டவுட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் என்னோட யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பற்றின தெளிவான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிசிசிஐ வந்து திடீர்னு தான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஐபிஎல் டிக்கெட்ஸ் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து நம்மளோட ஐபிஎல் வெப்சைட்லேயும் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து நிறைய போட்டுட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேரோட மைண்ட் வைஸ் வந்து என் காதில் கேட்குது, போதும்டா நீ வளன்னு பேசினது போதும், முக்கியமான விஷயத்துக்கு வா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து முக்கியமான அப்டேட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிடுவோம்னா போயிடுவோம். ஸோ முக்கியமான அப்டேட் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, அதாவது ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ்க்கான டிக்கெட் டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட வெப்சைட்லேயே வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐபிஎல் மீடியா அட்வைசரி May 13th வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நேற்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிளே ஆஃப் டிக்கெட்ஸ் டு கோ லைவ் ஆன் 14th May. ஸோ 14ஆம் தேதி மே மாதம், அதாவது இந்த மாதம் 14ஆம் தேதி டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈவினிங் 6 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து படிச்சிங்கன்னா, தி ஆன்லைன் சேல் ஆஃப் டிக்கெட்ஸ் ஃபார் தி எக்ஸைட்டிங் பிளே ஆஃப் ஸ்டேஜ் டாடா ஐபிஎல் வில் கமென்ஸ் ஆன் Tuesday 14th May. இது வந்து பிசிசிஆல் அப்ரூவ் பண்ணப்பட்ட மெசேஜ். ஸோ எதில் வந்து டிக்கெட் வந்து சேல்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேடிஎம். ஸோ பேடிஎம் இன்சைடரில் தான் நம்ம வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கான டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து புக் பண்ணோம். ஸோ அவங்க தான் பேடிஎம் இன்சைடரில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபைனல்ஸ் அண்ட் பிளே ஆஃப்ஸ்க்கான டிக்கெட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கதையில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஸோ என்னடா ட்விஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு தான் சென்னையை பொறுத்தளவுக்கு. ஏன்னா சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இப்போ இதில் வந்து இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு சொல்லி டிக்கெட் சேல்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபேஸ் 1 வந்து என்னடா அப்படின்னா, ஃபேஸ் 1ன்றது ஒன்றும் இல்லைங்க, ரூபே கார்டு ஹோல்டர்ஸ்க்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி வந்து டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரூபே கார்டு வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அது வந்து பிளாட்டினமில் இருக்கணும். அதோட ஸ்டேட்டஸ் வந்து பிளாட்டினமாக இருக்குது அப்படின்னா உங்களால் டிக்கெட்ஸை வந்து இன்றைக்கி புக் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி 6 மணிக்கு ஈவினிங் வந்து டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதுதான் போட்டிருக்காங்க. ரூபே கார்டு ஹோல்டர்ஸ் வில் ஹேவ் an exclusive window on the 14th and will be able to secure tickets for qualifier 1, 2 and eliminator அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல்ஸ்க்கான டிக்கெட்ஸுமே ஒரு நாள் முன்னாடி வந்து ரூபே கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் புக் பண்ண முடியும். ஸோ அது எப்போ அப்படின்னா 20ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனல்ஸ் வந்து 26ஆம் தேதி தான் நடக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து ரூபே கார்டு வந்து வச்சுருக்கீங்க, பிளாட்டினம் இருக்குது அதில் அப்படின்னா 20ஆம் தேதியே வந்து உங்களால் வந்து டிக்கெட்ஸை வந்து புக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஓகே ரூபே கார்டு வந்து என்கிட்ட இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்காக 15th May வந்து எல்லா பிளே ஆஃப்ஸ்க்கான டிக்கெட்டும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ 14th வந்து ரூபே கார்டு வச்சுருக்கவங்களால மட்டும்தான் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். பட் ஆனால் 15th வந்து எல்லாராலையுமே புக் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ரூபே கார்டு வச்சுருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு ஃபேஸ் 1 போல் வச்சு எல்லா டிக்கெட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிட மாட்டாங்க. கண்டிப்பாக சில டிக்கெட்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு ரூபே கார்டு பிளாட்டினம் வந்து அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அவங்களால வந்து புக் பண்ண முடியும். லக்கிலி ஸோ என்கிட்ட ரூபே பிளாட்டினம் கார்டு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ வந்து எப்போ அப்படின்னா 14th May. ஸோ வந்து இப்போ முக்கியமாக இதில் இன்னொரு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து குவாலிஃபயர் 1, எலிமினேட்டர், அப்புறம் குவாலிஃபயர் 2, அதுக்கு அடுத்து தான் ஃபைனல்ஸ் நடக்கும். ஸோ இதில் சிஎஸ்கே எதில் விளையாடும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. பட் அது வந்து ஓரளவுக்கு வந்து நான் சார்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உட்காந்து பார்த்ததுல என்ன தெரியுது அப்படின்னா, குவாலிஃபயர் 1ன்றது வந்து சிஎஸ்கே விளையாடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக விளையாடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபயர் 1 வந்து அகமதாபாத்தில் தான் நடக்குது. ஸோ வந்து அங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ணி போய் பார்க்கணும் அப்படின்னா அது சில பேர் பண்ணுவீங்க. பட் ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து அது ஃபீஸபிளாக இருக்காது. ஸோ அது வந்து நம்ம வந்து விட்டுடலாம். ஸோ குவாலிஃபயர் 1ன்றது நம்ம வந்து புக் பண்ண போகிறது கிடையாது. ஸோ எலிமினேட்டரில் சிஎஸ்கே இருக்குமா இருக்காதா, ஸோ அது எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எலிமினேட்டரில் வந்து சிஎஸ்கே இருக்கிறதுக்கான
வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுவுமே கூட வந்து எங்கே நடக்குது அப்படின்னா அகமதாபாத்தில் தான் நடக்குது. ஸோ அகெயின் ட்ராவலிங் டைம் அது இதுன்னு இருக்குது. பட் எலிமினேட்டரில் சிஎஸ்கே வின் ஆயிடுச்சு அப்படின்னா சென்னையில் குவாலிஃபயர் 2 வந்து நடக்கும். ஸோ அதில் சென்னை வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட ஹோப்பும். ஸோ வந்து ஆனால் கன்ஃபார்மாக நம்மளால சொல்ல முடியாது. குவாலிஃபைடு அதாவது எலிமினேட்டரில் போயிட்டு ஜெயிச்சுட்டு குவாலிஃபை 2ல் வந்து ஜெயிச்சுட்டு ஃபைனல்ஸ் போகுமா அப்படின்றது தெரியல. பட் நம்புவோம், நடக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ இப்போது மேட்ருக்கு வரேன், தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. குவாலிஃபயர் 2க்கான டிக்கெட்ஸ் தான் நம்ம வந்து புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அதுதான் வந்து சென்னையில் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல்ஸும் வந்து சென்னையில் வந்து நடக்குது. ஸோ குவாலிஃபயர் 2 அண்ட் ஃபைனல்ஸ்க்கான விஷயத்தை தான் நம்ம வந்து புக் பண்ண பார்ப்போம். ஸோ இப்போது ஃபைனல்ஸை கூட விட்டுடலாம். ஏன்னா அது வந்து 20ஆம் தேதி அண்ட் 21ஆம் தேதி தான் வந்து சேல்ஸ்க்கு வரப்போகுது. பட் இப்போது அவசரமாக ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா இந்த குவாலிஃபயர் 2 அப்படின்ற டிக்கெட் வந்து இப்போ இன்னைக்கும் நாளைக்கும் சேல்ஸ் ஆக போகுது. ஸோ ஏற்கனவே சொன்னதான், ரூபே கார்டு வச்சுருக்கீங்க, பிளாட்டினம் வந்து அதில் இருக்குது, அவைலபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைக்கே வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். பட் இது எதுவுமே இல்லை என்கிட்ட, நான் எப்போ புக் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாளைக்கு 15th வந்து புக் பண்ண முடியும். ஸோ நம்ம ஏம் என்னவா இருக்கணும் அப்படின்னா குவாலிஃபயர் 2. ஸோ இது வந்து என்னுடைய கணக்கு. ஸோ இது வந்து எப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து சென்னையில் நடக்கிற ஐபிஎல் மேட்சை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குவாலிஃபயர் 2 எதர் சிஎஸ்கே வருதோ வரலையோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து தெளிவாக போட்டிருக்காங்க, தி நான் எக்ஸ்க்ளூசிவ் phase 1 டிக்கெட் சேல்ஸ் வில் பி ஹேப்பனிங் ஆன் 15th மே தான் நடக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையுமே பிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கெடியூல் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 14th மே வந்து குவாலிஃபயர் 1 வந்து நடக்குது. ஸோ இது வந்து குவாலிஃபயர் 1 Q1 எலிமினேட்டரும் நடக்குது, அதுக்கடுத்து குவாலிஃபயர் 2 நடக்குது. ஸோ இதுக்கான விஷயங்கள் எல்லாமே 14th மேவே ரூபே கார்டு வச்சுருக்கவங்களுக்கு சேல்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 15th மே வந்து குவாலிஃபயர் 1 எலிமினேட்டர் அண்ட் Q2 இது நான் எக்ஸ்க்ளூசிவ் ரூபே கார்டு இல்லாதவங்களுக்கு சேல்ஸ் வந்து அகமதாபாத் அண்ட் சென்னை அவங்களுக்கு சேல்ஸ்க்கு வந்துடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 20th மேக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ரூபே கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபைனல்ஸ்க்கான டிக்கெட்டை 28 நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். 21st மே வந்து ஃபைனல்ஸ்க்கான டிக்கெட்டை வந்து நார்மலாக இருக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இப்போது இதில் வந்து நான் சொன்னது போல் குவாலிஃபயர் 2ல் தான் சிஎஸ்கே இருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா எலிமினேட்டருக்கு தான் போக முடியும். கண்டிப்பாக குவாலிஃபயர் 1ல் வந்து சிஎஸ்கே இருக்குமா அப்படின்றது டவுட்டு தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குவாலிஃபயர் 2ல் தான் வருமா எப்படின்றத சொல்லுங்கள். ஸோ ஃபைனல்ஸ் டிக்கெட் 20ஆம் தேதி சேல்ஸ்க்கு வரப்போகுது. ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு சைடில் இருக்கும்போது இன்னொரு கொஸ்டின் எல்லாருக்கும் வரும், நீங்கள் எப்போ ப்ரோ லிங்க் போடுவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா